ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐவன் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் சந்தோஷ். ஸ்கூல் முடிஞ்சு நிறைய இடத்துல சம்மர் கேம்ப் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்மர் கேம்ப் பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் கேம்ப் வந்து ஒரு ஃபுட்பால் பேஸ் சம்மர் கேம்ப். எந்த ஒரு ஃபீஸ் வாங்காமல் 4 இயராக ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ சம்மர் கேம்பை தான் 4 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க சைதாப்பேட்டை சேர்ந்த யுனைடெட் பேந்தர் சாக்கர் கிளப். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இவங்க நடந்த சம்மர் கேம்பில் 50 to 100+ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2025 மொத்தம் 150+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்மர் கேம்பில் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் 4வது வருஷம் அவங்களுக்கு நடத்துறாங்க. இதில் மொத்தம் 200+ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்மர் கேம்போட ஃபைனல் டேல வந்திருந்த எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் கிட் பேக்ஸ், மெடல், சர்டிஃபிகேட், க்ளோவ்ஸ்னு கொடுத்து ஃபெலிசிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபெலிசிட்டேஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா சைதாப்பேட்டையின் தொகுதி எம்எல்ஏ திரு எம் அருள் பிரகாசம் சார் தான் வந்திருந்தாரு. அண்ட் இந்த ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட்டை கவர் பண்ணாத நம்ம போயிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Very good morning to all of you. On behalf of United Panthers, we welcome the chief guests, dignitaries, parents, students and friends for our 4th summer coaching camp and for underprivileged kids. So it is indeed a warmth for us to invite all this. Thank you for all the chief guests for coming here, sirs. Arul Prakash sir, ரொம்ப thanks நீங்க வந்திருக்கீங்க. சாரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். அவருடைய சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னால. பிளஸ் வந்து அவர் வந்து ஒரு என்ஜிஓ ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய பேர் வந்து அரங்கர் அருட்குடல்னு ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்காரு சார். இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா சார் லைக் மைண்டட்னு சொல்லுவோம். உங்களை பார்த்து தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த கோச்சிங் கேம்ப் கூட கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான் பண்ணுறோம். இதை ஒரு பணம் கூட நாங்கள் பசங்கள்கிட்ட வாங்குறது இல்லை. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிட்ஸ் கொடுத்துட்றோம், பேக் கொடுத்துட்றோம், ஜெர்சி கொடுக்குறோம். ப்ளஸ் ஃபுட் எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ப்ரோட்டீன், விட்டமின் ஃபுட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெகுலராகவே கொடுக்குறோம் சார். ரொம்ப நன்றி, உங்களுடைய நீங்க இங்க வந்திருக்கீங்க. ரொம்ப மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் a lot. நெக்ஸ்ட் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் விஜே பிலிப்ஸ், best remembered winning for the 1975 World Cup. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you. அடுத்த சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் சந்திர பிரகாஷ். அடுத்த சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம புவனேஸ்வரன் சார். Thank you for coming sir. The divisional engineer in Southern Railway. ரொம்ப thanks for coming here sir. Next chief guest மிஸ்டர் மஜித் சார். Thank you. PTA அசோசியேஷன் இது மாடல் ஹை ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. தேங்க்யூ. இந்த 4வது வருஷம் இது பண்றோம், பயணிக்கிறோம். இதுல முதல்ல ஆரம்பிக்கிறப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்கிறப்ப ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து 200 பேரா ஆயிடுது. இன்னைக்கு நாங்க மேலும் நாங்க பாக்குறது என்னன்னா போக போக வளர நாங்க 300, 500, 600 பேரு கூட நாங்க பண்றதா இருக்கிறோம். இது ஒத்துழைப்பு கொடுக்குற பேரண்ட்ஸ், ஸோ அண்ட் யூனோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் வந்ததுக்கு இன்னைக்கு. சார் அருள் பிரகாஷ் சார், ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பசங்களுக்கு வச்சிரும். அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேம்ப் வந்துட்டு நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். மாவட்ட அளவு, மாநில அளவு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்திருக்கேன். ஸ்கூலில் நான் படித்தது எல்லாம் கடலூரில் வந்துட்டு இந்த மாதிரி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் இந்த மாதிரி நடக்கும்போது இதனுடைய கிரவுண்ட்ஸில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் அடிபட்டு வந்ததால தான் நான் வந்துட்டு இப்போது தினசரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இவங்க சொன்ன உடனே நான் வந்துட்டேன். சரிங்களா? எனக்கு பெரிய ஏக்கம் நிறைய இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும். இன்னமும் நம்மளால இந்த கால்பந்தில் வந்துட்டு உலக அளவில் கால் பதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஏக்கம். அது இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த சில்ட்ரன்ஸ் இவங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் இது எல்லாமே நடக்கும், சாத்தியங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துட்டு பிறக்குது. உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் பார்த்துருக்கேன். அங்கோடைய அந்த கல்ச்சர், அங்கோடைய வந்துட்டு என்ன சொல்கிறது, மக்களுடைய அந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்துட்டு ஜப்பான் போயிருந்தேன். அங்கே உள்ள மக்கள் இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு அவங்க ட்ரீட் பண்ணுற விதம், ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கை முறையை வந்துட்டு கல்ச்சரை வந்துட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே வணங்குறாங்க, எல்லாருமே இப்படி குனிஞ்சு வணங்குவாங்க. அது வந்துட்டு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியம் உங்களுடைய பேரண்ட்ஸ். ஏன்னா உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றவங்கள அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே மதிக்கணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு அடுத்தது ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த ஆசிரியர்கள் வந்துட்டு உங்களை எல்லாருமே ஃப்யூச்சரில்
ஃப்யூச்சர், உங்களுடைய ஃப்யூச்சரே அவங்க தான் வடிவமைக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வாக, நன்றி கடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எய்மும் இருக்கணும். உண்மையாலுமே நம்மளுடைய வாழ்வு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்வு வந்துட்டு மற்றவங்களுக்காக வாழறது தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு, நம்மளுடைய இந்தியாவுக்கு நீங்கள் தான் பெருமை சேர்க்கணும், நம்ம தான் பெருமை சேர்த்து கொடுக்கணும். சரிங்களா? அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ, எந்த அளவுக்கு முடியும், எல்லாராலையும் முடியுமா? எந்த அளவுக்கு முடியும்? சும்மா கை தூக்குங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம். ஓகே. எப்போதுமே சரி, நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு தூக்கும்போதே எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம எல்லாருமே. சரிங்களா? கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கல்ல, அதை இன்னைக்கு கொஞ்சம் பண்ணிக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடாமல் உச்சத்தில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹை எஃபெக்ட், சரிங்களா, உங்களுடைய முழு எஃபெக்டை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வரலாம். சரிங்களா? உங்களுடைய முழு எஃபெக்ட், உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வந்துட்டு போட்டு தினசரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் தான் வந்துட்டு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்பியன்ஸாக வரணும். ஒலிம்பிக்லேயும் சரி, மிகப்பெரிய கனவு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கனவு. இன்னைக்கு நான் சைதாப்பேட்டைக்கு வந்தது காரணம், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைதாப்பேட்டையை தமிழகத்தில் நம்பர் 1 மாவட்டமாக இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாவட்டமாக வரணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் வந்திருக்கேன். இது தனி மனிதனால முடியாது. உங்களை மாதிரி குட்டீஸ், இந்த மாதிரி பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சைதாப்பேட்டையிலேருந்து தான் நாளைய வந்துட்டு ஸ்போர்ட்ஸை எல்லாமே சரி இந்த சைதாப்பேட்டையை உற்று நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாய்ப்பை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் பெரியவர்கள் அனைவருக்குமே எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். கனவு காணுன்றது தான் சார் உண்மையான இது. அதே மாதிரி நீங்க சொன்ன சைதாப்பேட்டை வந்து உலகத்திலேயே நம்ம கொண்டு வரணுன்றது கண்டிப்பா எங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கும் சார். எங்களை எல்லாம் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட். நம்ம சீஃப் கெஸ்ட் விஜே பிலிப் சார். சார், நீங்க நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, நிறைய பேரை உருவாக்கிக்கிறீங்க குழந்தைங்கள்ல இருந்து. இந்த குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மேடையில் என்னோட அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, என்னுடைய அரும்பு குழந்தைகளே, தாய்மார்களே, கோச்சஸ், அஃபிஷியல் ஆஃப் த பேந்தர்ஸ் கிளப், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் நிறைய தடவை கூட பேசியிருக்கேன். இது 16 நாள் நடத்தினாங்க. முதல் நாள் வந்தோம், 16 நாள் முடிஞ்சு போச்சு, டிஃபன் சாப்பிட்டோம், அப்படியே போயிடக்கூடாது. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வந்து நீங்கள் பின்பற்றணும். அதை கற்றுக்கணும். ஈடுபாடோடு செய்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அதுலேயும் விளையாட்டு வந்து டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸசைஸு, ஏதாவது கொஞ்சம் தூரம் நடக்கிறது, ஓடுறது, இப்படியெல்லாம். ஏன்னா இந்த சின்ன வயசில் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சிங்க வந்தீங்க, நாளைக்கு ஸ்கூல் 7 மணினாலும் 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் மாதிரி ஆகிடாது ஸ்கூல் போகிறதுக்காக வேண்டி. அதே சமயத்தில் பிடி டைமில் நீங்கள் வந்து என்ன கற்றுக்கினீங்களோ அதை ரிப்பீட் பண்ணி அதை மறக்காமல் மனசில் வச்சு நடக்கணும். அது மாத்திரம் இல்லை, சார் சொன்ன மாதிரி இதுலேருந்து எவ்வளோ ஒலிம்பியன் இருக்காங்க, எவ்வளோ வேர்ல்ட் கப் ஆடக்கூடிய பாருங்க, இன்டர்நேஷ்னல் பிளேயர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து சாதிக்க போகிறது யார்? நீங்கள் தான். சம்மர் கேம்ப் என்னோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கூடாது. சாட்டர்டே ஆர் சண்டே இட் இஸ் பாசிபிள். முடிஞ்சால் நீங்கள் சில்ட்ரன்ஸ் செட் வந்து கொடுங்க. தெரியாத பிள்ளைங்க கேட்டு கற்றுக்கணும். அதே சமயத்தில் நான் எப்போவும் சொல்கிறது தான், என்ன மாதிரி நீங்களும் வந்து இங்கே உட்காரணும், நீங்களும் ஒலிம்பிக்ஸ்க்கு ஆடணும், வேர்ல்ட் கப் ஆடணும், ஏஷியன் கேம்ஸ் ஆடணும், இது மாதிரி இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் ஆடினா தான் தெரியும். அதே சமயத்தில் இங்கே நம்மளுடைய மஜீத் சாருக்கு வந்திருக்காங்க. மஜீத் சார் வந்து இந்த கேம்புக்கு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இந்த கிரவுண்டை கொடுத்தது மாத்திரம் இல்லை, இந்த ஃபுட்பால் மேலே அவருக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்கிறதுன்றத இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மஜீத் சார், நீங்கள் வந்து உங்களுடைய உதவி வந்து வார்த்தைகளால் நான் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரவுண்டும் கொடுத்து எவ்வளோ வேலைங்க பண்ணி எங்களுக்கு பக்கத்துணையாக பேக் போன் மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு பேந்தர்ஸ் கிளப்புக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் உங்களுடைய இந்த ஆதரவு எப்போ தொடரணும் சொல்லிட்டு பேந்தர்ஸ் கிளப் சார்பிலையும் அந்த விளையாட்டு சிறு பிள்ளைங்க சார்பாக என் சார்பாக உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சீஃப் கெஸ்ட்டுகளும்
எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்துக்காக இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த மாத்திரம் இல்லை, இந்த பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இதில் இன்வால்வ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் இந்த பேந்தர்ஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி 4 வருஷம் இல்லை, 40 வருஷம் இல்லை, 400 வருஷங்கள் இந்த பேந்தர்ஸ் கிளப்பு, இந்த டோர்னமெண்ட்டை, இந்த சம்மர் கோச்சிங் கேம்பை கண்டினியூவாக பண்ணணும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் பிரேக் பண்ணக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நல்ல உடல் சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு, இந்த காலை வேளையில் உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.